விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபியின் வணக்கங்கள். அப்புறம் இந்த மாதம் 15/6/2024 செங்கல்பட்டு மாவட்டம் ஒத்திவாக்கத்தில் தேசிய அளவில் பெண் போலீஸாருக்கான துப்பாக்கி சுடும் போட்டி நடத்தப்பட்டது. 15/6 20/6 வரைக்கும் நம்மளுடைய தமிழக காவல்துறை டிஜிபி ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸு திரு சங்கர் ஜுவால் அதனை துவக்கி வச்சாங்க. துவக்கி வச்சபோது அவங்க ரொம்ப பெருமையோடு குறிப்பிட்டாங்க. என்னென்னா, தமிழக காவல்துறையில் 21% பெண்கள் இருப்பதாகவும், மொத்த காவல்துறை எண்ணிக்கையில் 26,000 பேர் வரைக்கும் மகளிர் போலீஸார் இருப்பதாகவும், காவலர் முதல் உயர் ரேங்க் வரைக்கும் டிஜிபி வரைக்கும் அதில் இருப்பதாகவும் ரொம்ப பெருமையோடு குறிப்பிட்டாங்க. அப்புறம் அது போக இந்த மகளிர் போலீஸார் முக்கியமாக இந்த புலனாய்வு, போக்குவரத்து ஒழுங்குபடுத்துதல், குற்றப்பிரிவு மற்றும் அனைத்து நிலைகளிலுமே இவங்க பயன்படுத்தப்படுறாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக அந்த மகளிர் போலீஸாருக்கான துப்பாக்கி சுடும் போட்டி இங்கே நடத்தப்படுவதற்கான ஒரு முக்கிய சிறப்பான காரணம் என்னென்னா, இங்கே தமிழக காவல்துறையில் பெண் போலீஸார் சேர்க்கப்பட்டு 50 ஆண்டு நிறைவடைந்திருக்கு. 1973 தான் முதலாக தமிழக காவல்துறையில் பெண்கள் சேர்க்கப்படுறாங்க. அது அப்போதைய திமுக அரசு, மரியாதைக்குரிய திரு மு கருணாநிதி இருந்த காலம் அது. அவருடைய காலத்தில் தான் முதலாக பெண் போலீஸார் சேர்க்கப்படுறாங்க. அந்த 50 ஆண்டு நிறைவடைந்ததை முன்னிட்டு இது இந்த போட்டி இங்கே நடத்தப்பட்டது. அவ்வளவு பெருமைக்குரியதாக அவர் சொன்ன இதில் அந்த 2 நாளில் 22ஆம் ஏகப்பட்டது நம்ம வந்திருக்காதுக்கு முன்னாடியும் போட்டிருக்கோம். இந்த பெண் போலீஸாரனுடைய நடவடிக்கையை நம்ம கூறத்துக்கு பார்க்குறோம். அது தவிர அதுவும் வந்துக்கிட்டே இருக்குது தொடர்ச்சியாக. அதுக்கடுத்து 22ஆம் பூந்தமல்லி அனைத்து மகளிர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் இந்திராணி ஒரு பெட்டிஷனர்கிட்ட பேசுகிறாங்க. ஒரு 29 வயது பெட்டிஷனரு திவ்யா. அந்த அம்மா அந்த இளம் வயதில் அந்த அம்மாவுக்கும் கணவருக்கும் ஒரு டிஸ்பியூட்டு. ஏன்னா அந்த கணவருடைய வீட்டுக்காரங்க எல்லாம் சேர்ந்து இந்த அம்மாவை எதாவது அடிக்கிறதா ஒரு ஃபேமிலி குவாரல், ஒரு சிஎஸ்ஆர் கொடுத்தா போதும், அந்த கணவரை கூப்பிட்டு விசாரித்தா போதும். அது தொடர்பாக பெட்டிஷனுக்கு வந்திருப்பாங்க போல். எத்தனை நாள் வந்தாங்கன்னு சொல்லி தெரியலை. ஏன்னா அப்புறம் மறுபடியும் வக்கீலோட வேறு வந்திருக்காங்க. அப்போ வக்கீலுக்கு காசு கொடுத்துட்டு அந்த திவ்யா வந்திருக்கணும். வக்கீல் சும்மா வருவார். அதுக்கடுத்து அந்த 22ஆம் காலையில் 11 மணிக்கே நம்ம சிஎஸ்ஆர் போட்டிருக்காங்க. அப்புறம் அந்த அம்மா போகிறது போல் இந்த இன்ஸ்பெக்டரு இங்கே போட்டு கேட்குது. அந்த 1 நிமிட ஆடியோ கொஞ்சம் கேளுங்க. நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சிஎஸ்ஆர் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டோம் மேம். போயிட்டீங்களா? போயாச்சு மேம். நீங்கள் உங்ககிட்ட இருந்தோம், பட் நீங்கள் பேசிட்டு இருந்தீங்கன்னு சொன்னதுனால நாங்கள் கிளம்பிட்டோம் மேம். சரி, சொல்லுங்க மேம். இல்ல அந்த இது போடவே காணும் போல இருக்கே உங்களுக்கு. என்னது மேம்? என்னதா? உங்க அட்வொகேட் நம்பர் கொடுங்க மேம். அந்த 2000 கேட்டிங்களா, அதுவா மேம்? வக்கீல் வேணும் சொல்லலையாமா? சரி மேம். எவ்வளோ மேம் அமௌண்ட்டு? பேரெல்லாம் வந்துங்களா? ஓகே மேம். பேர் என்ன? பேர் என்னன்னு மேம் அவ்வளோ இல்லை, இப்போ 1000 மட்டும் ஓகேவா மேம்? ஏன்னா இப்போ தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், மந்த் எண்டா, இன்னும் சேல்ரி வரல. கொஞ்சம் பார்த்து பண்ணுறீங்களா? ஏன்னா சேல்ரி இன்னும் வரல. ஏன்னா சேல்ரி இன்னும் வரல மேம். ஏன்னா அவங்களும் போடலையா, ஸோ இஎம்ஐ போகுது. ஸோ 1000 மட்டும் ஓகேவான்னு கேட்டு சொல்கிறீங்களா? இதில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா பெட்டிஷனர் திவ்யா நிலையத்துக்கு இந்த அம்மா சொன்னபடி 2000 ரூபா கொடுக்காம போயிடுச்சான். அதனால் ஃபோனை போட்டு கேட்குது. அப்போ அந்த 29 வயது சின்ன பிள்ளை இந்த இன்ஸ்பெக்டருக்கு கொக்கிய போடுது. மேம் நீங்கள் உள்ளே இருந்தீங்க மேம், நான் அப்படியே தானே வந்துட்டேன். சொல்லுங்கள் மேம். என்ன மேம் சொல்ல வைக்கிது. ஆனால் அந்த பணம் போடலையான்னு இது பெக்கான்னு. ஏமா அந்த இது அவங்களுக்கு அது போடலையா அப்படின்னா, எது என்ன அவங்களுக்கு இவங்களுக்கு போடலையா அப்படின்னோன்னா, அப்புறம் சொல்லுங்கள் மேம் எது மேம் அந்த 2000 ரூபா கேட்டீங்களே அதான் மேம் ஆன்னுது. ஆனால் அதுக்கடுத்து இன்ஸ்பெக்டர்
அப்புறம் உடனே இதுவே வந்து உங்கள் வக்கீல் நம்பர் கொடுமா, ஏன்னா இவங்க வக்கீல்கிட்ட தான் பேசுவாங்க. வக்கீல்கிட்ட பேசுகிறது, வக்கீல்கிட்ட மூலமாக பணம் வாங்குறது என்னென்னா இந்த போலீஸுக்கு அது ஒரு கம்ஃபர்ட்டு. வந்து வக்கீல் மூலமாக வாங்கினோம்னா கட்டாயம் விஎன்டிசி போகாது, இப்படி இது மாதிரியான எதுவும் வந்து திருகல் வராது அப்படின்னு அவங்களுக்கா ஒரு கான்ஃபிடென்ட். வக்கீலே ஏகப்பட்ட சிக்கலில் மாட்டி விட்டுருவாங்கன்றது உங்களுக்கு தெரியலை, நீங்களே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. வக்கீல் மூலமாக அவங்களுக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பாராங்க. நீ தேவையில்லாமல் அந்த வக்கீலனுடைய சொல்கிறத தாண்டி போனால் அழகாக மாட்டி விட்டு போயிடுவார். அதனால் இவங்களாம் நினச்சிக்கிடுவாங்க அவங்க வக்கீல் சொல்லலையாம்மா, என்ன சொல்லுவார், சிஎஸ் சார் வாங்கி கொடுக்குறதுக்கு வந்தார், வாங்கி கொடுத்தாரு, ஆனால் அதுக்கடுத்து சொல்லுங்கள் மேம் அப்படின்ட்டு அப்புறம் யதார்த்தமாக இந்த இது தான் அது வாயை பிடுங்கிறது தானே, இந்த மாதிரி ரெக்கார்டு தானே பண்ணுது திவ்யா. ஆனால் மேம் 1000 ரூபா தான் இருக்குது, சம்பளம் போடல அப்படிலாம் சொல்லுது. சரி தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்லி விட்டுருக்கேனே, என்னம்மா யார்மா உன்ட்ட காசு கேட்டா அப்படின்னு சொல்லியிருக்கேனே. இது யாரோ இதனுடைய ஸ்டேஷன் கையால் இருப்பாங்க இல்லை, அதுக்கிட்ட கொடுக்குது. கொடுத்தோன்னே அந்த அம்மா ஏட்டாக இருக்கலாம், இதுக்கான ரைட்டராக இருக்கலாம். அந்த அம்மா உடனே சொல்லுது, இல்லைம்மா மேடம் சொல்லிட்டாங்கம்மா 2000 ரூபா போடணும்னு சொல்லி. அக்கௌண்ட் நம்பரில் தான் போடுவாங்களாம். கையில் வாங்கினா அந்த ஃபினாத்திலின் பவுடர் தடவிடுவாங்க இல்லை, அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா இன்னும் கூடுதல் டிஜிட்டல் டாக்குமெண்ட்டு. அது கூட உங்களுக்கு பினாத்திலிங்க வந்து அந்த விட்னஸ் முன்னாடி வச்சுக்கிட்டுலாம் இது போடணும். இது பக்காவாக வந்து டாக்குமெண்ட்டு, டிஜிட்டல் டாக்குமெண்ட் இட் இஸ் எனஃப். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த சாட்சிய சட்டம் 65B படி இது போதும். அதனால் இவங்க உடனே கேட்குறாங்க, நான் வந்து இல்லை 2000 ரூபா தான் கட்டாயம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி. இப்போ பக்காவாக அந்த கேட்பு, ஆனால் அந்த இதில் வந்து விஜிலன்ஸ் கேஸில் பார்ப்பாங்க, அந்த டிமாண்டு கரெக்டாக மேட் அவுட் ஆகிடுச்சு, இட் இஸ் எனஃப் ஃபார் ரெஜிஸ்டரிங் வந்து விஜிலன்ஸ் கேஸுக்கு இதுவே போதும். கேட்பு பக்காவாக மேட் அவுட் ஆகிடுச்சு. இதில் இப்போ அந்த அம்மா வந்து ஏதோ காத்திருப்போர் பட்டியலுக்கோ ஆயுதப்படைக்கோ மாற்றினதா ஒரு செய்தி வந்துருந்துச்சு பேப்பரில் பார்த்தேன். கட்டாயம் வந்து அந்த சிவிலியன்ஸ் சொல்கிறது மாதிரி இதெல்லாம் ஒரு தண்டனையாப்பா அப்படின்னு சொல்லி நான் கேட்க மாட்டேன். அது தண்டனையாக ஒன்றும் மாற்றலை, அங்கே வந்து இருப்பாங்க, அதுக்கடுத்து விசாரணை நடக்கும். அந்த விசாரணையிலையும் இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்ட்டாங்க. ஆனால் அந்த அம்மா கேட்பு இதுதான் கேட்டது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக விஜிலன்ஸுக்கு தானே தள்ளிவிடணும். இந்த பெட்டிஷனை வந்து நீங்கள் விஜிலன்ஸுக்கு கொடுத்து விஜிலன்ஸு இதில் வந்து வழக்கு பதிவு பண்ணணும். நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இங்கே ஆவடி கமிஷனரேட் அதில் வந்து 3B சார்ஜ் கொடுக்கணும். 3B சார்ஜ் கொடுத்து இந்த டிஜிட்டல் டாக்குமெண்ட்டு அப்புறம் அவ்வளோதான் திவ்யா விசாரிக்க போகிறீங்க. அந்த வக்கீல் ஒருத்தர் கூட வந்தார்ல அவரை விசாரிக்க போகிறீங்க. அப்புறம் இந்த அம்மா கையாள் அதுக்கும் சேர்த்து தான் சார்ஜ், ஏன்னா அதுவும் டெலிஃபோனில் வருது. அதனால் அது 2 பேரும் மேலேயும் சார்ஜ் கொடுத்து பக்கா 3B ப்ரூவ்டு ஆனால் டிஸ்மிஸ்டு ஃப்ரம் சர்வீஸ். அதுதான் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷனு. பணம் கேட்டதுக்கு வந்து நீங்கள் அந்த ப்ரூவ் ஆனதை வந்து விஜிலன்ஸுக்கு அனுப்பி வச்சுருவீங்க. விஜிலன்ஸு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போ வந்து அரெஸ்ட்டு, அப்புறம் இந்த அம்மா பெயில் வருதா இதை என்னமோ சார்ஜ் ஷீட்டு, அப்புறம் ட்ரையலு, ஆட்டோமேட்டிக்காக ஜெயிலு. இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு லீகல் ப்ரொசீஜர். இப்போ காத்திருப்போர் பட்டியலுக்கு அனுப்பி வச்சுட்டு என்ன பண்ணீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. சரி இதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்ப்போம். ஆனால் இந்த பெருமையும் அவர் வந்து டிஜிபி சொல்லாமல் விட்டுட்டாரேன்றதுக்காகத்தான் நம்ம எடுத்து சொல்கிறோம். இப்போ இந்த அம்மா இந்த காசு கேட்குது பாருங்கள், அது பற்றி கூட எனக்கு பெருசாக ஒன்றும் ஒரு கோவம் வரல. லஞ்சம் கேட்டு தொலைங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் திருந்த போகிறதில்ல, லஞ்சம் கேட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க, அது வாங்கிக்கிட்டு தான் இருப்பீங்க. அது வந்து நீங்கள் வேறு தவிர்க்கவே முடியாதுன்ற மாதிரி அது கடவுள் தான் உங்களை தண்டிக்கணும், தண்டிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் கடவுளுடைய தண்டனையிலிருந்து நீங்கள் ஒன்றும் தப்பிக்கலை, தண்டிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அது எதுக்காக வாங்குறீங்களோ, எந்த குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு சொல்லி வாங்குறீங்களோ, இந்த வாங்கின பூராமும் எனக்கு தெரிந்த அளவுக்கு பார்க்குறேன், பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. ஆனால் இப்போ வந்து ஏதோ வந்து ஒன்று ஆஸ்பத்திரிக்கு அலையிற, இல்லைன்னா வந்து ஏதோ அந்த மனநிலை சரியில்லாத ஒரு குழந்தை பிறந்துருது, அதை பிடிச்சி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா அந்த ஆம்பளை பையனாக இருந்தானா வேலை வெட்டி இல்லாமல் ஏதோ ஒரு போதை பழக்கத்தில் அடிமையை அவன் சுற்றிக்கி தர்றேன், அது பார்க்குறேன். பொம்பளை பிள்ளைகளுக்கு இருந்தேன்னா 100 பவுன் 200 பவுன் போட்டு கட்டி கொடுக்குறீங்க, அந்த பிள்ளை அந்த இடத்துல வாழாமல் திரும்ப வீட்டுக்கு வந்துடுது. இதெல்லாம் கடவுள் கொடுக்குற தண்டனைன்னு தான் நினச்சிக்கிறேன். அதனால் லஞ்சம் வாங்கி தொலைங்க, என்னமோ பண்ணிக்கிங்க. ஆனால் எவ்வளோ முட்டாள் மாதிரி வாங்குற பற்றியா இந்த நவீன கால உலகத்தில், இந்த டிஜிட்டல் உலகத்தில். ஆனால் அது ஒரு 29 வயசு பிள்ளை, உன்னைய காட்டில் வந்து அவ்வளவு அந்த சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருக்காது. எப்படி உன்னைய கொக்கி போட்டு எப்படி பிடிக்குது பற்றியா? இதில் கூட இது பேசலாமா பேசக்கூடாதா அதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியலையா? உங்கள் மண்டையில் என்ன தாரை கரைச்சி ஊற்றிட்டாங்களா? அப்படியே ஜாம் ஆகி போச்சா? இன்றைக்கி இருக்கக்கூடிய எதனோடையுமே அக்கஷ்டம் ஆக மாட்டீங்களா? நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி எதுவுமே உங்களுக்கு தெரியாதா? அப்புறம் அது பொதுவாக அந்த ஸ்டேஷன் நீங்கள் ஏறத்தாழ வந்து எல்லா அனைத்து மகளிர் காவல் நிலையம் கேட்டிங்கனாலும் சரி, இந்த மாதிரி சிஎஸ்ஆருக்கு ஒரு காசு, அப்புறம் எஃப்ஐஆருக்கு ஒரு காசு, அப்புறம் எஃப்ஐஆர் போட்டு அந்த அக்யூஸை அரெஸ்ட் பண்ணணும்னா ஒரு காசு,
அப்புறம் அந்த அரெஸ்ட் பண்ண அக்யூஸ்டு பெயிலில் போனோம்னா அந்த அரெஸ்ட் பண்ண அக்யூஸ்டுக்கிட்ட காசு, இல்லை பெயிலே விடாமல் ரிமாண்டுக்கு அனுப்பிடுங்க அப்படின்னா பெட்டிஷனர்கிட்டே காசு. அப்புறம் ஒரு 3 மாதத்துக்குள்ளே விசாரணை முடிச்சுட்டு அப்படியே சேர்த்து சார்ஜ் ஷீட்டே போட்டு அவனை கோர்ட்டுக்கு அலைய விடுங்க மேம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்கு காசு. இது எல்லாமே வந்து அந்த ஒரு காம்போ பேக்கேஜாக கூட போடுங்களேம்மா, அந்த பெட்டிஷனருக்கு ஒரு வசதியாக இருக்கும். ஒரு காம்போவாக போட்டிங்கன்னா நீங்கள் தனித்தனியாக சில்லறையாலாம் கேட்டு வாங்குறதை காட்டிலும் ஏம்மா நீங்கள் பெட்டிஷன் கொடுங்க, ஒரு சிஎஸ்ஆர் போடுவோம், ஒரு 3 நாளில் எஃப்ஐஆர் ஆக்குவோம், எஃப்ஐஆர் ஆக்கி உன் வீட்டுக்காரனா இல்லைன்னா யார் உன் மாமனார் மாமியாரை சேர்த்துருக்கேன்னா அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு வருவோம், ரிமாண்டுக்கு அனுப்பிச்சி வைப்போம். அப்படியே தானே சார்ஜ் விசாரிச்சுட்டு சார்ஜ் ஷீட்டை போட்டு விட்டுருவோம். என்ன ஓகேவா அப்படின்னா மொத்தத்துக்கு போட்டு ஒரு காம்போ பேக்கேஜ் மாதிரி கேளுங்க. இந்த சரவண பவன்லாம் 2 இட்லி, பொங்கல், வடை, கேசரி இதெல்லாம் வைப்பாங்கல்ல, அது மாதிரி தானே. அவ்வளவு கேவலமாக இருக்குது. ஆனால் டிஜிபிக்கு இதெல்லாம் தெரியாதா? இந்த பெருமையெல்லாம் சொல்லணும். எங்கள் இதில் இந்த மாதிரி காம்போலாம் வந்து எங்கள் மகளிர் போலீஸ் வேலை வைப்பாங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஏதாச்சும் மகளிர் காவல் நிலையம் போயிட்டு வர்றாங்கல்ல, அந்த சிவிலியன்ஸை வந்து ஏதேனும் தனிப்பட்ட முறையில் இந்த சிவிலியன்ஸுக்கு சொல்கிறேன், நம்ம சேனல் பார்க்கக்கூடிய பொதுமக்களுக்கு, அந்த மகளிர் காவல் நிலையம் போயிட்டு வர்றவங்களுக்கு அவர்களுக்கான அனுபவம் குறித்து ஏதேனும் கேளுங்களேன். அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, இந்த ஜென்மத்துக்கும் போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடாதுங்க, இந்த மகளிர் காவல் நிலையத்தை ஒன்றுக்கு போனதுக்கு போதுங்க, இவங்க விட்டா படுத்துகிற பாடு இருக்கே, ஜென்மத்துக்கும் போகக்கூடாது. அதாவது அந்த நீங்கள் பெரும்பாலும் மகளிர் காவல் நிலையம் பார்த்தீங்கன்னா ஏதோ காலையில் வந்து பெரும்பாலும் தாங்க சொல்கிறேன், அதில் உடனே எனக்கு வந்துடுவீங்க. நம்ம கூட வேலை பார்த்த அந்த கொலீக்ஸு, மற்ற நம்ம இன்ஸ்பெக்டர் இருக்கும்போது இருந்த எஸ்ஐஸு, என்ன சார் நாங்கள்லாம் அப்படி அந்த நீங்கள் இப்போ ஒரு 10% இருப்பீங்க, அது யாராக இருந்தாலும் அந்த 10%க்குள்ளே சொல்லிக்கிறேன். அதனால் ஒரு 10% விட்டுருங்க. பெரும்பாலும் தான் சொல்கிறேன், ஆனால் முழுவதும் நான் சொல்லலை. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த காலையில் கடையை திறந்து உட்காந்துருக்கிற மாதிரிங்க, அது 500 1000 ஏதோ வந்து அப்படியே இந்த பானைப்பொறியில் விழுந்த மாதிரி அந்த மீன் விழுந்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் போயெல்லாம் காசை கொண்டு போகணும். இது ஒரு கேவலப்பட்ட பொழப்பு இல்லை. இந்த பூந்தமல்லி காவல் நிலையம் எந்த ரேஞ்சுக்குள்ளே வர்றோ அந்த ஏசிக்கு தெரியாதா, அந்த டிசிக்கு தெரியாதா? தெரியாதுன்னு சொன்னால் என்ன, அவங்களே வேலை பார்க்குறதுக்கு லாயக்கு கிடையாது. இது கூட தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர்கள் அந்த சூப்பர்வைசிங் பார்க்குறதுக்கு லாயக்கு கிடையாது. அவங்களுக்கும் சேர்த்து தான் சார்ஜ் கொடுக்கணும். இவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த டிவியில் போட்டு எல்லா இதுலேயும் இது பண்ணிட்டாங்க. நான் அன்றைக்கே போட வேண்டியது இந்த மற்ற இது 2 பொண்ணு போட்டேன் பாருங்கள், அதில் வந்ததுனால வராமல் இருந்தேன். சரி, அதுதான் எப்படி வந்து போடலைனாலும் வாரம் ஏதாச்சும் இன்ஸ்பெக்டர் வந்து மாட்டிக்கிட்டு தானே இருக்குது. ஆனால் நம்மளும் அதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் அந்த முந்தைய பதிவுகள்லேருந்து, ஆனால் அதனால் அது எத்தனை வட்டம் திரும்ப சொல்கிறது, லீவ் இட்டு. இது வந்து என்ன ஒரு மோசமாக ஒரு மொபைல் ஃபோனில் நீ அவ்வளவு தெனாவட்டா, அதுலேயும் அந்த பேச்சுக்களையும் பாருங்கள், ஒரு படிப்பறிவும் கிடையாதுங்க. அதுதான் சொல்கிறேன்ல, மண்டே சும்மா ஜாமானது மாதிரி ஒன்றுமே தெரியாது. ஆனால் சரி பார்த்தோம்னா சரி, அந்த யூனிஃபார்ம் மிடுக்க போட்டுக்கிட்டு வர்ற ஆள்கிட்ட காசை அரிக்கிறது ஒன்று மட்டும்தான் அவங்க வேலை. அதாவது அந்த இன்ஸ்பெக்டராக இருக்காங்கல்ல, இன்ஸ்பெக்டர் இருக்கிறதுக்காக கவர்மெண்ட்டு சம்பளம் கொடுக்கும். ஒரு வேலை பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தனியாக லஞ்சம் கொடுத்தா தான் பார்ப்பாங்க. இன்ஸ்பெக்டராக அவங்க அந்த பதவியில் வந்துட்டாங்கல்ல, ஆனால் ஆண்டவன் அருளியது, அது கடவுள் கொடுத்த கிருபை, கடவுளின் வரம். அதனால் வந்து இவங்க கவர்மெண்ட்டு சம்பளம் கொடுத்துடணும். வேலைன்னு பார்க்குறாங்கல்ல, நீ என்னதான் வந்து இந்த சிஎஸ்ஆரில் உன் வேலை என்ன? சிஎஸ்ஆர் கூட கொடுக்குறதுக்கும் உனக்கு நீ 2000 ரூபா கேட்டேன்னா உன்னுடைய வேலை தான் என்னவா? ஆனால் எந்த வேலையும் பார்க்க மாட்டீங்க, வேலை பார்த்தா எனக்கு காசு கொடு அப்படின்ற கணக்கில். அதனால் இது வந்து இந்த பூசி முழுகிற சமாச்சாரம் வழக்கம் போல் இல்லாமல், ஆனால் அந்த ஏசி டிசிக்கே நீங்கள் சார்ஜ் கொடுக்கலாம். ஏன்னா இது கூட தெரியாமல் எப்படி இந்த அளவுக்கு பகிரங்கமாக அந்த அம்மா நடந்துக்கிட்டு இருக்கிறது. ஒருவேளை தெரியும் அவங்களுக்கு, ஒரு இந்த அம்மா விசாரிச்சாதான் சொல்ல, நாங்கள் மாதம் ஏசிக்கு காசு கொடுக்கணும் சார், அதுக்காக வந்து மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் தானே சும்மா விடுறாரா, அவருக்கு மாதம் 20 ரூபா நாங்கள் கவர் போட்டு கொடுத்தாதான், இல்லைன்னா இன்ஸ்பெக்ஷன் வருவார், விசிட்டுன்னு வருவார், எதையாச்சும் எழுதி வச்சுட்டு போயிடுவார். அதனால் நானே பர்சனலாக பார்த்து கொடுப்பேன்னு அந்த அம்மா சொல்லலாம், கன்ஃபர்ஸ் பண்ணலாம். அதனால் அதெல்லாம் கேளுங்க. அதுக்கு நான் அவரை கேட்டோம்னா டிசிக்கு கொடுக்கணும்னு சொல்லலாம், கேளுங்க. ஒட்டு மொத்தமும் சுற்றி புறையோடி போய் கிடக்கு. அதனால் இது விஜிலன்ஸ் விசாரித்தா இதெல்லாம் வரும். இந்த இதுலேயே வந்து டெலிகவுண்ட்டு 2 பேர். ஆனால் அந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு ஏட்டமாட்டை கொடுத்துருது, ஆனால் இங்கே பேசுமா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் சொல்லுது. மேடம் வந்து 2000 ரூபா போட சொன்னாங்கம்மா அப்படின்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட், வேறு அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறாங்களாம், அதில் எல்லாம் தப்பிச்சிருவாங்களாம், விசாரித்தா மாட்ட மாட்டீங்களாக்க. அதனால் இது விஜிலன்ஸ் தான் விசாரிக்கணும். அந்த வகையில் இதை சொல்லணும் போல் இருந்துச்சு. ஆனால் அப்புறம் எத்தனை வட்டம் சொன்னாலும் அந்த லஞ்சம் வாங்குறதுக்கு வந்து அதான் சொல்கிறேன்ல,
ஆண் போலீஸு கூட லஞ்சம் கேட்குறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுறாரு, வெக்கப்படுறாரு, எப்படி கேட்குறதுன்னு சொல்லி நினைப்பார். உமன் போலீஸு, உமன் எஸ்ஐ, உமன் இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் கூட எந்த விதமான கூச்சமோ வெக்கமோ இல்லாமல் சர்வ சாதாரணமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த டிஜிபிக்கு இந்த பெருமை சொல்கிறாரில்ல 50 ஆண்டு நிறைவு, அந்த பெருமையோடு இதுவும் சேர்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக நம்ம பதிவு செய்கிறோம். ஆனால் அதாவது வெறும் 21% காவல்துறையில் மட்டுமல்ல, 26,000 மகளிர் போலீஸார் மட்டுமல்ல, ஆண்கள் கூட வெட்கப்படக்கூடிய வேலையை சர்வசாதாரணமாக, ஏன்னா எல்லாம் குற்றப்புலனாய்வுத்துறையில் பார்க்குறாங்க, போக்குவரத்தில் பார்க்குறாங்க, இன்வெஸ்டிகேஷனில் பார்க்குறாங்க, மற்ற மதுவிலக்கு அமலாக்கத்துறையில் பார்க்குறாங்க, எல்லா நிலையிலையும் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க இல்லை, இதுலேயும் சொல்லுங்கள். இதுவும் வந்து மற்ற ஆண்கள் கூட கேட்குறதுக்கு வெட்கப்படக்கூடிய அளவுக்கான லஞ்சத்தை தாண்டி எங்கள் மகளிர் போலீஸார் வாங்குறாங்க அப்படின்றது. அதனால் கொஞ்சம் திருந்துறதுக்கான வழியை பாருங்கள், இல்லைன்னா விட மாட்டான். அது வந்து நீங்கள் தாக்கு பிடிக்கிறது கஷ்டம். அதான் சொல்கிறேன் இல்லை, வெறுமனே வந்து திருப்பியோடு போடுறது கிடையாது. இது விஜிலன்ஸு, ஜெயிலுக்கு போக வேண்டிய வழக்கு. வேறு அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் காவல்துறை மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, வேறு பொதுமக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த நல்ல பதிவுகள்.